திருவரங்கன் உலா அத்தியாயம் 3. முன்பு நடந்தது. குலசேகரன் திருவரங்கத்தை நோக்கி வருகிறான். அங்கு தன் தாயை சந்திக்கிறான். பிறகு நகருக்கு ஆபத்து என்று ஊராருக்கு தெரிவிக்க வெளியே செல்கிறான். இனி நடப்பவை. திருவிக்கிரமன் திருவீதியில் வழிநீள பந்தல்கள் போட்டு மூலைக்கு மூலை பச்சை தோரணங்களை கட்டி வாழைத்தாறுகளையும் பாக்கு குவைகளையும் கொத்து கொத்தாக தொங்கவிட்டு இருந்தார்கள். மாளிகைகளின் முன் வாசல்களில் பெரிய பெரிய மாக்கோலங்களை இட்டு நிரப்பி வீதி முழுவதையுமே ஒரு சித்திர சோலையாக மாற்றியிருந்தார்கள். இவற்றை கண்ணுற்ற குலசேகரன், ஓஹோ, விழா கொண்டாடுகிறார்களா விழா என்று ஏளனமாக மனதில் கூறிக்கொண்டு முன்னிலும் வேகமாக ஓடுவதற்கு முற்பட்டான். வீதி முனை ஒன்றில் பல பெரியவர்கள் கூடியிருப்பதை பார்த்து, சுவாமிகால், இதென்ன கூத்து? நகருக்கு ஆபத்து நெருங்கி வரும்போது விழா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டான். அதற்கு அவர்கள் சிரித்து கொண்டு, இது அரங்கனது திருநகர், இங்கே தினமும் திருவிழாதான். அரங்கன் இருக்கும் ஊரில் அமங்கலத்திற்கு இடம் உண்டோ என்றார்கள். அதை அவன் பொறுக்க மாட்டாதவனாக, சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஊரின் படைத்தலைவர் எங்கே? கோவில் சேனாபதி துரந்தரர் எங்கே? யாவரும் எங்கே இருக்கிறார்கள் என்று பரபரப்பாக கேட்டான். கோவிலில் கூடியிருக்கிறார்கள் என்றனர் அவர்கள். ஆகா, என்ன ஜனங்கள், என்ன நம்பிக்கை என்று கூறிக்கொண்டே கோவிலை நோக்கி குலசேகரன் துள்ளி ஓடினான். பிறகு நான்முகன் கோட்டை வாசலை கடந்து கார்த்திகை வாசலையும் தாண்டி சென்று ஆரியப்பட்டால் வாசலை அடைந்த போது கோவிலின் திருச்சுற்று பகுதியிலிருந்து வாத்திய ஒலியும் அதைத் தொடர்ந்து மந்திர ஒலியும் அவன் செவிகளில் விழத் தொடங்கின. அந்த கணமே பெருமாள் இங்கேதான் எழுந்தருளி இருக்கிறார் என்று உணர்ந்த அவன் பிரகார வழியாக ஓடத் தொடங்கினான். திருப்பத்தில் அதே வேகத்தில் திரும்பும்போது எதிரே சட்டென்று எதிர்ப்பட்ட ஒரு கும்பலில் எதிர்பாராத விதமாக மோதிக்கொண்டான். ஐயோ என்ற சத்தத்துக்கிடையே டம் டம் என்ற மிருதங்கம் கீழே விழும் ஓசையும் கிளிங் கிளிங் என்று சதங்கைகள் சிதறும் ஓசையும் ஒரு சேர ஒலிப்பதை கேட்டு குலசேகரன் திடுக்கிட்டு பின்னால் திரும்பினான். அவன் கால்கள் நின்றன, கண்களும் நின்றன, மூச்சும் நின்றது. அவனது எதிரே கயல் போல் கண்விழியுள்ள ஒரு பாவை நாணியவாறும் மருட்சி அடைந்தவாறும் திகைப்படைந்தவாறும் நின்றாள். நெற்றியில் குறு வியர்ப்பு அரும்ப அலையில் அகப்பட்ட தாமரை முட்டுக்களைப் போல் ஒரு சிறிய நெஞ்சங்களும் விம்மித் தடுமாற அந்த இளம்பெண் தன் இரு கைகளையும் திருகியவாறு நின்று கொண்டிருந்தாள். அவள் மீது குலசேகரன் இட்ட பார்வை இட்டபடியாகவே இருந்தது.